எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் tutorjoes ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக். டேஸை எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இபியில் வந்து நமக்கு வீட்டில் வந்து ரீடிங்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட வீட்டு நம்பர் வந்து இபி நம்பர் ME001 வச்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி வந்து ரீடிங் எடுக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு 10 days வேலிடிட்டி. அப்போ நீங்கள் லாஸ்ட் டேட் எப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் 10 கொடுத்துருக்கேன், 30 கொடுத்துருக்கேன். இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல வந்து 10 கிடையாது, 15 days கழிச்சு நம்ம கட்டணும், லாஸ்ட் டேட் தான் 15 days அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் 15 கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக 6லேருந்து 15 days உங்களுக்கு கால்குலேட் ஆகி உங்களுக்கு இந்த அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இது நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும், கரெக்டான அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ லாஸ்ட் மீட்டருக்கு எனக்கு 45 days கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 45 days-ஓட அவுட்புட் உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா எப்படி VBA நம்ம போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது பாருங்க, நான் எம்டி ஃபார்மேட் எடுத்திருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் நான் ஒரு டேட் போட்டுக்கிறேன். இன்னைக்கு டேட் வந்து 6/12/2018. ஸோ 12th month day 6/2018 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 7th 8th 9th 10th வந்துருச்சு. இந்த ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அந்த ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை மாற்றிக்கோங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி டே மந்த் இயர் நான் போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? எனக்கு டே வந்து எனக்கு 2 digit இருக்கணும், மந்த் 2 digit இருக்கணும், அண்ட் தென் இயர் எனக்கு 4 digit இருக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். ஓகே ப்ரெஸ் பண்ணே பாருங்கள், எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி வந்துருச்சு. அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒவ்வொன்றும் எனக்கு இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு 50 days தள்ளி வரணும், ஒரு 10 days 25 days இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ டேஸ் வேணுமோ அந்த டேஸ் நான் இங்கே கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த வீட்டில் எனக்கு ரீடிங் வந்து 96 days கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்புட்காக நான் கொடுக்குறேன். 96 daysக்கு அப்புறம் எனக்கு என்ன டேட் வரணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது சொல்லிடணும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, இது போட்டாச்சு. அண்ட் தென் என்னோட விஷுவல் கோட் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனை ஒன்று பேஸ் பண்ணுறேன் பாருங்க. நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நாம கொடுக்குற டேட், எந்த டேட்னா இந்த ரீடிங் டேட் நம்ம வேல்யூவாக பாஸ் பண்ணுறோம். செகண்ட், எத்தனை நாள் கேப்பு. ஓகேங்களா? எனக்கு அது நான் என்ன பண்ணுறேன், இந்த டேஸை வந்து எண்ணில் பாஸ் பண்ணுறேன். DateAdd அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு வெப்சைட் ரெஃபரன்ஸ் நான் எடுத்திருக்கேன். DateAdd அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டர்வல், செகண்ட் வந்து நம்பர், அண்ட் தென் டேட். இன்டர்வல் அப்படின்னா என்னென்னா, நம்ம டேஸ் ஆட் பண்ணுறதா D இல்லை ஹவர்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் H, இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நம்பர் அப்படிங்கிறது எனக்கு 10 நாளா 15 நாளா அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். டேட்னா எந்த டேட்ல இருந்து. ஸோ இந்த ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். என்னோட எக்ஸல் ஷீட்டில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட் வந்து இந்த ரீடிங் டேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை D-யா நான் பாஸ் பண்ணிக்குவேன். அண்ட் தென் N-ல இந்த டேயை நான் பாஸ் பண்ணுறேன். ஃபைனலாக பாருங்கள், லாஸ்ட் டேட்டை நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஆட் DAYS டேஸுங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ டேட்டை கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் நம்பர் ஆஃப் டேஸை நான் கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் இது ஃபார்மேட் பாருங்கள், எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நான் இதுக்கு பதிலாக ரைட் கிளிக் பண்ணுறேன். இல்லை ஃபார்மேட் ரைட் கிளிக் பண்ணி கஸ்டம் ஃபார்மேட் நான் பண்ண முடியும். அல்லது இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபார்மேட் பெயிண்டரில் போயிட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட்டு இந்த செல்லோட ஃபார்மேட்டை மட்டும் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இது பாருங்கள், எனக்கு ஒரு 50 days கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த டேட் வந்துருச்சுங்களா. இன்கேஸ் எனக்கு ஒரு 2 daysனா என்ன வரணும், 8 வரணுங்களா. ஸோ 8/12/2018 அப்படிங்கிறது எனக்கு இதில் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.